ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு வால் கப்பில் நான் தண்ணி சூட் பண்ணுறேன். 1 கப்பை நான் வந்து நல்லா சூடு பண்ணுறேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நான் அந்த பாசிப்பருப்பை போடுறேன். இப்படி வேக வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயும் நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு 3 விசில் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இதை நல்லா வேகிற டைமில் நான் வந்து தேங்காய் அரைச்சிக்கிறேன். 1 கப் தேங்காயும் 2 ஏலக்காவும் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா இந்த பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமேட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இந்த வெல்லமும் நல்லா கரையணும். தண்ணியை கரைஞ்சோடனே இந்த தேங்காய் தண்ணியை நம்ம ஊற்றினோடனே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சது அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிற டைமில் நான் இன்னொரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி நான் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் முந்திரி வந்து நான் ரோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் முந்திரியும் போல் இல்லை பாதாம் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்க கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதெல்லாம் ட்ரை